யமகாதகி இந்த படத்துக்கு இதை விட வேறு டைட்டில் எதுவுமே செட் ஆகாது. அவ்வளோ ஒரு பொருத்தமான டைட்டில். யமகாதகின்னு ஒரு டைட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கதையை ரெடி பண்ணிப்பாங்கன்னு கூட தோணுது. ஒரு படத்துக்கு டைட்டிலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ வர பல படங்களில் டைட்டிலுக்கும் கதைக்கு சம்மந்தமே இல்லை. இந்த டைட்டில் எதுக்கு இந்த படத்துக்கு வச்சாங்கன்னு நம்ம யோசிக்கிற மாதிரி பல டைட்டில் இருக்குது. இப்போலாம் பார்த்தோம்னாக்க பழைய படங்களோட டைட்டிலே திருப்பிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நினைத்தாலே இணைக்கும், கர்ணன், காதலிக்க நேரமில்லை, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பராசக்தி வரைக்கும். நாளைக்கு கூகுளில் போய் போட்டிங்கன்னா பாவம் கூகுளே கன்ஃபியூஸ் ஆகிடும், பழசா பூசா எது கேட்குறோன்னு தெரியாமல். 3 மணி நேரம் ஓடுற படத்தை ரெடி பண்ணுற டீமுக்கு ஒரு தலைப்பை ரெடி பண்ணுறதா கஷ்டம். கொஞ்சம் யோசிச்சா கண்டிப்பாக நல்லதாகவே சிக்கும். நீங்கள் ஒரு நல்ல தலைப்பு எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வேறு யாரோ அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ரெனியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, பணம் கட்டி வருஷம் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. படம் எடுக்கிறாங்களோ இல்லையா அந்த தலைப்பை வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த படம் எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக சூட் ஆகுங்க கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில பேரம் பேசி அதில் ஒரு வணிகம் இருக்குது. ஸோ டைட்டிலுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதனால தான் யமகாதகியை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் ரஜினிகாந்த் படங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் கிடையாது. அவருக்கு அருணாச்சலம், அண்ணாமலை, படையப்பா, பாஷா, முத்து இப்படி போயிட்டே இருக்கும். தலைவர் என்னவா நடிக்கிறாரு, இதில் அவர் ஜெயிலரை நடிக்கிறார். அப்போ படத்துக்கு பேர் ஜெயிலர். அடுத்து இதில் என்ன பண்ணுறாரு, அவர் கூலி வேலை செய்கிறார், படத்துக்கு பேர் கூலி. சிறப்பு. வணக்கம், நான் முகமூடி.